ஐயா ஐயா வணக்கங்கய்யா. ஐயா ஆதாளைன்னு சொல்லுவாங்க, ஆமாங்கய்யா. காட்டாமணுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்கய்யா. ஐயா இங்கே என்னையா ஆதாளை காட்டாமணுக்குன்னு சொல்கிறது ஒரே இதுக்கு இன்னும் பேர் கூட இருக்கலாம். சொல்லுங்கள். நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது ஆதாளை காட்டாமணுக்கு. ஆமாம். இது வந்துங்க வாய் புண்ணுக்கு மிக அருமையானதுங்க. சொல்லுங்க ஐயா. இப்படி ஒரு கொப்பை ஒடிச்சு இதில் வர பாலை இது விளக்குனீங்கன்னாவே எளிர் வீக்கம்லாம் சரியாயிருங்க. ஓ ஓ ஓ இது மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவரில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி இது மிக அருமையான ஒரு இதுங்க. இந்த வருது பாருங்க, இதை அப்படியே எடுத்து இந்த எளிரில் தேய்க்கணும். இந்த நீரை எளிரில் தேய்ச்சிங்கனாவே அந்த எளிர் வீக்கம் அந்த கடுப்பு எல்லாமே நிற்குங்க. இதை அடுத்தடுத்து பண்ணும்போது தொண்டையில் இருக்க புண்ணெல்லாம் ஆறும், குடலில் இருக்க புண்ணெல்லாம் ஆறுங்க. இது காட்டாமணுக்கில் இது கருப்பு காட்டாமணுக்குங்க. இதில் காட்டாமணுக்கில் வெள்ளை இருக்குது. இது உத்தமம்ங்க. இது ரொம்ப பெருசாக வராது, ஓரளவு வரும். இது மிக அருமையான ஒரு மருந்துங்க. உலக மக்களுக்கு போய் சேரணுன்றதை அடியனுடைய வேண்டுகோளுங்க. ரொம்ப அற்புதமான தகவல். இந்த காட்டாமணுக்கு ஆதாளை அப்படின்ற மூலிகளும் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. சிவசிவா வாழ்த்துங்க.